ஸ்னேஹாலயா சில்க்ஸ். இங்கு ஒவ்வொரு புடவையும் ஸ்னேஹா தேர்ந்தெடுத்தது உங்களுக்காக. அரசு பள்ளி மாணவர்களுக்கு இந்த நிதிநிலை அறிக்கை மிகவும் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறது. 7.5% உள் இடஒதுக்கீடு மூலமாக 10,000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் மருத்துவம், பொறியியல் உள்ளிட்ட தொழிற்படிப்புகளில் படித்து வருகிறார்கள். அவர்களுடைய கல்வி கட்டணம் அனைத்தும், கல்வி கட்டணம், உணவு மற்றும் அனைத்து கட்டணங்களையும் அரசே ஏற்றுக்கொள்கிறது. இதற்காக மட்டும் வருடத்திற்கு நாம் 511 கோடி நாம் நிதி ஒதுக்கி நாம் செலவு செய்து கொண்டிருக்கிறோம். புதுமை பெண் திட்டம் ஏற்கனவே நாம் குறிப்பிட்டது. அரசு பள்ளியில் படிக்கும் மாணவிகள் உயர்கல்விக்காக. தமிழ் புதவன் இன்று அறிமுகப்படுத்தப்பட்ட திட்டம் அதற்கும். இதையும் தாண்டி ஒரு கட்டம், அரசு பள்ளி மாணவர்கள் வெளிநாடுகளில் புகழ்பெற்ற பல்கலைக்கழகங்களில் படிக்க முற்பட்டால் அவர்களுக்கான உதவித்தொகை வழங்கும் திட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான வழிகாட்டி நெறிமுறைகள் விரைவில் நம்மால் வெளியிடப்படும். ஸ்னேஹாலயா சில்க்ஸ். இங்கு ஒவ்வொரு புடவையும் ஸ்னேஹா தேர்ந்தெடுத்தது உங்களுக்காக. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.